இந்த பரிசுத்தமான நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படி கடந்த 4 வாரங்களாக தேவன் நம்மை பாதுகாத்து இந்த வருஷத்தின் நடுவிலே கடைசி வாரத்தில் வந்து அவரை தொடர்பு கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பினை கர்த்தர் உருவாக்கி தந்தபடினால் ஆண்டவர் செய்த நன்மைகளை விவரிக்க கூடுமானால் 1000 நாள் இருந்தாலும் போராது. எத்தனை நன்மைகள் கர்த்தர் செய்திருக்கிறார். எப்படி நாம் நன்றி சொல்ல முடியும்? தெய்வத்துக்கு நன்றி சொல்ல எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே நாமத்தினாலே வருகிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்து நாட்களிலிருந்து உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லத்தக்கதாக ஒரு நல்ல வாய்ப்புக்காய் நன்றி சொல்கிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் தனித்தனியா பெயராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதி. வந்து கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் கொண்டு வாங்க. தடைப்பட்ட மக்களுக்கு உணர்வை தந்து கர்த்தரை தேடலும் என உறவை தரும்படி சிந்திக்கிறோம். எல்லா கனமரிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தப்படும். ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். ஒரு பாடலை பாடின பின்பு தொடர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். நன்றி சொல்லி பாடிடுவே, நாள்தோறும் துதித்திடுவே. நன்றி சொல்லி பாடிடுவே, நாள்தோறும் துதித்திடுவே. நல்லவரே இயேசு வல்லவரே, நன்மையால் என்னை என்றும் நிறைப்பவரே. நல்லவரே இயேசு வல்லவரே, நன்மையால் என்னை என்றும் நிறைப்பவரே. நன்றி சொல்லி பாடிடுவே, நாள்தோறும் துதித்திடுவே. நன்றி சொல்லி பாடிடுவே, நாள்தோறும் துதித்திடுவே. நல்லவரே
என்னை என்றும் இருப்பவரே, நல்லவரே, இயேசு வல்லவரே, நன்மையால் என்னை என்றும் இருப்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இருப்பவரே, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. சிறையாமல் சுமந்தீரே, நன்றி. மறுபடியுமாக நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். மறுபடியும் என்னோட சேர்ந்து சத்தம் உயர்த்தி, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே, நன்றி. என்னை சிறையாமல் சுமந்தீரே, நன்றி. என்னை கருப்போல காத்தீரே,
கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லலாம், கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். எல்லாரும் கரங்களை வாழ்த்துகிறாய் உயர்த்தி ஆண்டவரே, கடந்த நாட்களெல்லாம் எங்களை காத்தீர்களப்பா. 4 மாதங்களாய் 30வது நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்து வந்த தெய்வமே உமக்கு நன்றி.
வருக பரிசுத்தாவியே வருக வருக. ரிமா சேகே ருலா ரிமா லதோ ரிமா சந்தனம கபலபா ஓ யந்தனம கபலிவரனபா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். தேசத்தை கர்த்தருடைய கரத்தில் தந்து தேசத்தை கர்த்தர் ரட்சிக்கும்படி தேசத்தில் இருக்க ஜனங்கள் மனதிலிருந்து செய்த எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சபைக்காகவும் நமக்குள்ள சபைக்கு வாக்குப்பட்ட வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றி தரும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். சபைக்கு நிலைத்திருக்கிற நிலையான பக்தி உள்ள சபை பக்தி வைராகியம் உள்ள மக்களை தேவன் ஏற்படுத்தி தரும்படி நம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். 4 மாவட்டத்தில் ஊடாலும் ஜனங்களை கர்த்தர் அலையலையாய் கர்த்தர் கூட்டிக் கொண்டு வரும்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆராதனைக்கு வந்து ஒருவர் வந்தவனமாய் புகாதபடி இரட்டிப்பான பலனை கிருபையை வரத்தை அபிஷேகத்தை பெற்று கடைசியில் கர்த்தர் ஒதுக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். குமாரனாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு ரட்சக நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலைக்கு என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக போனா சரியாயிருன்னு சொல்லி சொன்னான். சரிட்டு எங்க அம்மா அவங்க கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க.
சரின்னு புளியப்பட்டி கோயிலுக்கு போனோம். அங்க போய் சரியில்லை. 3 பேருக்கு தாயத்து கட்டி விட்டாங்க. அந்த தாயத்தெல்லாம் கலட்டி கீழே போட்டேன். அதுக்கப்புறம் மாடசாமி கோயில் கூட்டு போனாங்க. அங்க போய் முடியெல்லாம் தலையில இருந்து பிச்சு, அதுக்கப்புறம் காலடி மண்ணு, முட்டை, வத்தல் இதெல்லாம் எடுத்து தடவி அடிச்சு முடிய பிடுங்கி கிணத்துக்குள்ள போய் போட்டாங்க. ரொம்ப அது சித்திரவதை அடிச்சு பயமா இருந்துச்சு அங்க போவேன்னு. அது பிறகு கயரெல்லாம் கட்டி விட்டாங்க கையில. அது தன்னால கயரே கலந்து விழுந்துருச்சு. எங்க அம்மா 3 வாட்டி கட்டி விட்டாங்க. அது தன்னால கலந்து வளர்ந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட எம்மா அங்க போகட்டாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்க போய் பெரம்பு வச்சுலாம் அடிச்சாங்க. பெரம்பு வச்சு அடிச்சு, சாட்டை வச்சு அடிச்சு ரொம்ப சித்திரவதைப்படுத்தினாங்க. அதிலே கைகாலெல்லாம் நடுங்கிருச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு இங்க வந்து சரியாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேண்டாமாங்க, நான் போகலன்னு சொல்லி சொன்னேன். இப்படிமா 12 கோவில் போனோம், எங்கேயுமே சரியாகல. போன இடம்லாம் 6 மாசம் எல்லாம் விலை போடணும்னு சொல்லி சொன்னாங்க. பிள்ளைய வச்சுட்டு கூட்டும் போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டர் அதுக்கப்புறம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்கவும் அதுக்கப்புறம் சரியாகலன்னு சொல்லி சொல்லவும் இங்க கூட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சங்கரன் கோயில் கூட்டு போய் அவங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா சரியாயிரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அபி அங்க கூட்டு போகும். அதுக்கப்புறம் 4 மாசமா மாத்திரை சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அக்கா பொண்ணு எவ்வளவு நாளைக்கு இப்படி மாத்திரை சாப்பிட்டு இருப்ப, தூக்கமே நைட்டெல்லாம் வராம இருக்கவும் சரிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை என்னால சாப்பிட முடியல, அப்படியே நிப்பாட்டிட்டேன். எனக்கு இப்ப சரியாயிடுச்சு. கருத்தருக்கு கோடான கொடி சோஸ்திரம். நன்மையை கர்த்தர் செய்திருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட காரியம் செஞ்சிருக்கிறார். தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி தெய்வ சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவராகி தேவன் சொல்றாரு, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், உன் காரியங்கள் வாய்க்கப்படும். இசைக்கு ராஜாவுடைய காரியம் மாத்திரம் அல்ல, உடைய காரியங்களை தேவ நாட்களில் வாய்க்கப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காமலே போக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வழியாய் வந்த பாடுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் 7 வழியாய் கர்த்தர் போக பண்ணக்கூடாது. நம்முடைய தேவன் மாறாத தேவனாயிருக்கிறார். வாக்கு பண்ணவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவனாயிருக்க சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவருக்காக இந்த 6 மாதங்களாக கர்த்தர் நம்மை காத்து எத்தனை பள்ளத்தாக்கு, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு அவமானங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற பண்ணிருக்கிறார். இந்த புதிய மாதத்தினாலே காணப்பட போகிறார். ஏராளமானோம் சிறுவைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் கர்த்தர் மகிழ்ச்சியாகும்படிக்கு நல்லவர் நோக்கி பார்க்கமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய குமாரனும் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். இதனால் வந்த ஒவ்வொருவருடைய கரத்தில் கொடுக்கிறோம். தனித்தனியாக பேராய் குடும்பமாய் ஒரு ஆணிகள் பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கடப்பட்ட சிறுதோர ரம்யான கத்தா வேளாண்மை சகோதரி ரம்யான கத்தா ஜோசப்ல மனைவி பாப்பா அம்மா ஆண்டவரே சூசி அம்மா எல்லா கத்தனாலே கொண்டு வாங்க ஆண்டவரே. கிரேஷ் அவளை கொண்டு வாங்க ஆண்டவரே. கடப்பட்டிருக்கிற மக்களை கத்தர் தொடுகை சந்திக்கு இந்த கால இருக்கிற எல்லா எலும்புகளும் நரம்பு சரியாய் செயல்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறுவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தை கர்த்தர் மாற பண்ணணும். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்கும் பாத்திரை கொடுக்கிறோம். வார்த்தை பகரமையான தாமஸ் அவர்களுக்காக துணையால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அதை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தத்தை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவருடைய கருத்தில் கொடுக்கிறோம். தனித்தனியா பேராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழு சபையாய் முழு குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் கூடி வந்து நம்மோடு கர்த்தருடைய வார்த்தை சொன்னார். நம்முடைய குடும்ப ஊழியத்தோடு கூட வருகை மற்றும் கிருபையும் சமாதான சந்தோஷம் ஆசீர்வாத பாதுகாப்பு தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென்.